ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 11வது வீட்டில் தான் சனி பகவான் பெயர்ச்சி மீன ராசியில். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். ரிஷபராசியில் குரு பகவானும் இருக்கிறாரு. கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய நேரம் குழந்தைங்களுக்கு உண்டு. படித்த படிப்புக்குண்டான வேலை வெட்டிகள் அமையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. தடபட்ட சுபகாரியம் சொல்லக்கூடிய திருமணம் கைகூடக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. காலதாமதமாக குழந்தை இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டு. இப்படி யோகங்களே தரக்கூடிய ரிஷபராசியுடைய அன்பர்கள் அனைவருக்கும் லாபத்தில் சனி பகவான் யோகங்கள் தரக்கூடிய தன்மை உண்டு. நீங்கள் தான் புதுசாக கார் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. நிலம், சொத்து பத்து, நகை நட்டு வாங்கணும், யோகங்களை வளர்க்கக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் பரிபூர்ணமாக இருக்குது. லாபத்தில் தான் சனி பகவான், நஷ்டமே ஆக மாட்டீங்க. இந்த டைமில் நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணலாம், காசை ரெட்டிப்பாக்கலாம். படத்துங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்களா பணத்தை, அந்த மாதிரி பணத்தை போட்டிங்கன்னா ரெட்டிப்பாகும். யோகங்கள் தரக்கூடிய ஒரு தருமையான ஒரு வருஷம் 2025 ரிஷபராசிக்கு தான். தாயை நினைங்க, முன்னோரை நினைங்க, மூத்தோரை நினச்சி தெளிவான அமைப்பில் நீங்கள் பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா தொட்டதெல்லாமே விளங்கும். ஏன்னா குருவுடைய அமைப்பும் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்குது. அப்போ பலம் வாய்ந்த குருவுடைய வீட்டில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி. நிறையா டாக்டர்ஸ் படிக்கக்கூடிய படிப்புங்க, கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் ஃபேஸ் வேல்யூ கிடைக்கக்கூடிய நேரம் இது தான். பிடிச்சிக்குங்க நேரத்தை. முறையான வழிபாடுகள். சுக்கிர பகவானுக்கு அதிபதி மகாலட்சுமி. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி அம்மனுக்கு பிடிச்சது செந்தாமரையும் பிடிக்கும். நல்ல செந்தாமரையில் ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ எடுத்து வழிபட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. தோஷமே உங்களை ஒன்றும் பண்ணாது. காலதாமதமாக திரும்ப நடக்கக்கூடிய தருணங்கள், அந்த நாக தோஷங்கள் இருக்கு, அந்த தோஷம் கூட ஒன்றும் பண்ணாது. சனி பகவானை கர்மக்காரனை முறையாக வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 பொதுவாகவே லாபத்தில் சனி பகவான் இருக்கிறனால கல்யாணங்கள் காட்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. சுபகாரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரங்காலத்தை கடவுள் நம்மளுக்காக கொடுத்த ஒரு கிஃப்ட் இது. காற்றுள்ள போதே தூத்திக்கொள் சொல்லக்கூடிய தன்மை வரும்போது நேரங்காலம் நல்லா இருக்குது, அகமகிழ்ந்து வாழலாம். இந்த மாதிரி தன்மைகள் யாருக்கும் அமையாது. பொதுவாக ராசியில் 12 ராசியில் பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கு தான் சூட்சமமான அமைப்பு. தூங்குனா கூட சோறு கிடச்சிரும், தூங்கிட்டே இருந்தால் கூட நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிரும். அப்படி ஒரு தன்மை, தெளிவான அமைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா ஒரு நட்சத்திரம் ஒன்று அற்புதமான நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்திலேயே இருக்குது. மாற்றங்கள் தரக்கூடிய வருஷமாக இருக்கும். மண்ணும் பொன்னாகக்கூடிய நேரங்காலங்கள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழணும். கருத்துள்ள மனையில் கலகங்கள் வந்துட்டு போனாலும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி பரமாத்மாவுடைய யோகம் நல்லா இருக்குது. நேசிங்க, முன்னோரை நேசிங்க, மூத்தோரை நேசிங்க, தாயி தகப்பனுடைய அனுகிரகத்தோடு இருங்க. தெளிவான வழிபாடு, தெளிவான முறையான பக்குவங்களோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் பொன்னான வருஷம்னு சொல்லலாம். நல்ல நேரம் கூடியிருக்கு. லாபத்தில் தான் உங்களுக்கு சனி பகவான். ஆனால் கோபத்தினால குணத்தையே இழப்பீங்க, ஆத்திரத்தினால அன்பையே இழப்பீங்க. ஆத்திரம் வெறி வரக்கூடாது. அந்த வெறி வராமல் தன்மையாக இருந்து பக்குவமாக கொண்டு போனீங்கன்னா நல்ல விதத்துக்கு லாபமாகும். இல்லைன்னா வீணான விரயமும் தேவையில்லாத இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய தருணம் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. கவனமாக இருக்கணும். சனி பகவான் அண்ணான்னு வழிபடுங்க. சனி பகவானுடைய 3 பெயர்ச்சி பலமான பெயர்ச்சி. ராகு, கேது, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்.
நல்ல நிலைமை தேடி வரும்போது நம்ம தான் அதை பக்குவம் பண்ணிக்கணும். பல நண்பர்களை தெளிவுபடுத்திக்கிங்க. பல முயற்சிகளை எடுங்க. நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல படிப்பு கிடைக்கணும், நல்ல தாய் தகப்பட்ட அன்பு, பண்பா, அனுசரணையாக வாழணும்னு சொல்லி இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு யோகந்தாயா. குறையில்லாமல் இருக்கணும். ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வடபழனி முருகனுடைய அனுகிரகத்தில் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், தெய்வ கடாட்சியம் கிடச்சி மேலும் மேலும் இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணணும். குறையில்லாமல் பீட் பண்ணணும். சிவாய நம. வணக்கம். ஆனா என்ற மேஷராசி நேயர்களை பார்த்தோம். ஆவண்ணா என்ற உயிரெழுத்து ஆவண்ணா யாருக்கு என்றால் ரிஷபராசி நேயர்களுக்கு தான் நம் முன்னோர்கள் உயிரெழுத்தை ஆவண்ணாவாக அமைத்திருக்கிறார்கள். ஆனா ஆவண்ணா என்பது என்னவென்றால் அன்பை விதைப்பது ஆனாவும் ஆற்றலை உருவாக்கக்கூடியது ஆவண்ணா. இந்த ஆற்றல் எங்கேருந்து வருகிறது என்றால் சுக்கிர பகவானினுடைய ஆக்கத்திலிருந்தும் ஊக்கத்திலிருந்தும் வருகிறது. இந்த சுக்கிர பகவானுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு இப்பொழுது என்ன தேவை என்றால் பொருளாதாரம் தேவை. என்னதான் சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, அந்த லக்ன அதிபதி அந்த ரிஷபத்தில் வந்து நின்றாலோ, ராசியின் அதிபதி ரிஷபத்தில் வந்து நின்றாலோ, அந்த லக்ன அதிபதி ரிஷபத்தில் வந்து நின்றாலோ இவருடைய எண்ணத்தை மாற்றவே முடியாது. பொருளாதாரம்தான் முன்னாடி, பொருளில்லார்க்கு உலகம் இல்லை என்ற தத்துவத்தை இவர்கள் கடைபிடிக்கின்ற ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். இதன் மூலமாக பொருளாதாரத்தின் மீது அதிக கவனம் வைப்பதனால் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் அதே பார்ட்னரிடமும் பிரிவோ மன கஷ்டமோ மன தோய்வோ ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. அதை சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அப்படி இவர்களும் அவருடைய பார்ட்னர்னு சொல்லக்கூடிய இருவருடைய ஜாதக அமைப்பு ஒருங்கிணைந்து அதே சனி பகவான் 3-6-11 இருந்து இருவரில் ஒருவருக்கு இருந்தால் கூட அதை எப்படி அமைத்து யார் பாசிட்டிவில் இருக்கணும், யார் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு மாத்திரம் உணர்ந்துட்டால் உங்களுடைய தொழிலில் பாதிப்பு வராது. அப்படி அதை புரிந்து கொள்ளாமல் எனக்கு நல்ல அதிர்ஷ்டமான நேரமாக இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருப்பேன் நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னு கேட்டால் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. குருட்டு அதிர்ஷ்டம் பெரும்பாலான நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி நண்பர்களும் சரி, முதலீடு போடுகிறவர்களும் சரி, திட்டங்களை அதிகமாக தீட்டி உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல லாக் பண்ணிவிடுவாங்க. அந்த சனி பகவான் 10க்கு அதிபதியான அந்த தொழிலுக்கு அதிபதியானவன் 3ஆம் பார்வையாக அந்த 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் நல்ல திட்டங்கள் நல்ல செயல்பாடுகள் திடீர்னு லாக்காக்கி உங்களை தூக்கி முடக்க வச்சிடும். இந்த பிரச்சனையால் குடும்பத்தில் உள்ளவர்கள் பிரிந்து விடுவார்கள், பிரிவதற்கு வாய்ப்பு உள்ளது. நண்பர்களும் பிரிந்து விடுவாங்க. யார்கிட்ட நீங்கள் போய் கேட்டாலும் சரி, நீங்கள் அவர்கள்ட்ட வந்து நான் அந்த நேரத்துக்கு சொன்னது சரியாக தானே நடந்தது, நீ அதை சரியாக தக்க வைக்கலைன்னு திருப்பி உங்கள் மேலே போட்டுருவாங்க. ஆகையினால் இந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இப்பொழுது நடக்கின்ற சனி, ராகு, குரு, கேது இவர்களுடைய திட்டத்தின்படி உங்களுடைய அமைப்பு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்க. முதலீடு போட்டேன், நான் வறுமையில் சிக்கிட்டேன், என்னோடய கஷ்டங்கள் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட உங்களுடைய சாதாரண திட்டங்கள் கூட கடுமையான இடத்துல வந்து சிக்குவதற்கான வாய்ப்பு இப்பொழுது உள்ளது. காரணம் என்னவென்றால் உங்களுடைய 7க்குடைய செவ்வாவானவர் அந்த செவ்வாவே 12க்கும் உடையவராக இருக்கிறார். அந்த இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்ப்பதும் அதே நேரத்தில் 8க்குடையவனுடைய 9க்குடைய பார்வையாகவும் அமைவதனாலும் மேலும் இப்பொழுது நடக்கின்ற காலங்களில் அந்த சுக்கிர பகவானுக்குடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் லாக்காகி தான் போகும். அதனால் முதல் 3 மாதம் நல்லா இருந்தால் 3 மாதம் சிரமத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட நிலையில் கணவன் மனைவி பிரச்சனையும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அன்பு பிரிந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலையும், படிக்கின்ற பிள்ளைங்க வந்து தன்னுடைய எண்ணத்தை மாறுபட்ட எண்ணத்தில் செலவு பண்ணுறதும், ஆகையினால் பொருளாதாரம் நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும்.
இந்த கிரகங்கள் பெயர்ந்தால் சரியாக இருக்கும் என்று ஒரு சிலர் சொல்வார்கள். இருந்தாலும் அந்த குரு பகவான் 2ல் இருக்கான். அவன் யார்? 8 கூடையவன் தானே அங்கே இருக்கான். அதிகப்படியான கடனோ இல்லை அதிகப்படியான பிரச்சனையோ இல்லை குடும்பத்திற்குடைய பிரச்சனையோ உருவாக்கி விட்ருவான். ஆகினால ரிஷபராசி நேயர்களுக்கு குடும்ப பிரச்சனையும் குடும்பத்தாரால் பிரச்சனையும் தொழிலிருந்து வருமானம் முடக்கமும் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது நிறைய இருக்குது. அதை நீங்கள் சனி பகவான் வந்துட்டார், இடம் மாறணுன்னு உங்களுக்கு அது செய்யும் இதை செய்யணும்னு சொன்னாலும் கூட அது எல்லாருக்கும் அல்ல, ஒரு சிலருக்கு தான். அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் 3-6-11 அந்த ரிஷபராசிக்கு இருக்குமேயானால் அவர் நல்லது செய்வார். மற்ற பிறக்கும்போது வெவ்வேறு இடத்துல அந்த சனி பகவான் இருந்து இப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கும் பலனை கேட்டீர்கள் என்றால் அதுவும் திசை புத்தி அந்தரம் சூட்சமம் அதிசூட்சமம் என்று பல கோணத்தில் உங்களோட ஆங்கில உங்களை நெருங்கி வரும்போது உங்களுடைய ஆன்மாவானது சரியான செயலுக்கு செயல்படாது. நம்ம ஒரு திட்டமிட்டுட்டு நாமே ஒரு சிறுகடனை வாங்கி அது பெருகடனாக போவதற்கு வாய்ப்பாக அமைந்திடுவோம். ஆகினால் தயவு செய்து ரிஷபராசினியர்களே, கணவன் மனைவிக்கு இடையில் சண்டையிட்டாதீர்கள். உங்களுடைய பொருளாதாரம் அவங்க கையில் தான் இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் சண்டையிட்டால் உங்களுக்கு பொருளாதார முடக்கம் வரும். ஆகையினால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் இத்தனை நாள் உங்கள் கணவன் மனைவி இருவரும் பேச்சியில் மாற்றங்கள் இருந்தாலும் கூட இப்பொழுது மிகவும் கவனமாக இருங்கள். ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த எண்ணெய் தேங்காய் நெய் இது மாதிரிலாம் கொடுப்பாங்கள்ல, அதை கொடுத்து அனுப்புங்க. இல்லை அருகாமையிலேயே உங்களுக்கு பக்கத்துலேயே கண்டிப்பாக ஒரு அம்பாளோடைய சன்னதி இருக்கும். அவங்கவுங்க ஜாதக அமைப்புக்கு ஏற்ப அந்த சன்னதியோடைய அந்த சப்தம் அந்த பூஜை புரஸ்காரங்களை நீங்கள் கவனித்து வாருங்கள். அது அந்த எல்லையையே பாதுகாத்து இருப்பதால் அந்த எல்லைக்குள் இருக்கின்ற நீங்கள் உள்ளே சென்று அதை காதில் வாங்குவதனால் உங்களுடைய பஞ்சபூதங்களும் நவத்வாரங்களும் அடைக்கப்பட்டதெல்லாம் திறக்கப்படும். பஞ்சபூதங்களும் பஞ்ச இந்திரியங்களாக மாறி உங்களுக்கு செயல்திறனை கொடுக்கும். இல்லை என்றால் பொருளாதார முடக்கத்தில் மாட்டி நீங்கள் அவதியுற்று அதனால் இயற்கையை கோபித்து ஒரு காரணம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. காரணம் என்றால் 11 இருக்க ராகு அதிகப்படியான திட்டத்தை கொடுத்து உங்களை இழுத்து வம்பளை விட்டுருவார். ஆகையினால் சும்மா இருக்க தேரை இழுத்து தெருவில் விட்டான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி மாறும். ஆகையினால் ரொம்ப கவனமாக இருந்து ரிஷபராசி நேயர்கள் மிகவும் கணவன் மனைவி அன்பாகவும் அருகில் இருக்க கோவிலை நீங்கள் தரிசனம் செய்வதாலும் நல்ல எண்ணங்களை நீங்கள் இந்த நேரத்தில் விதைக்க வேண்டும். நல்ல குருமார்களை பார்த்து தன்னுடைய பிறவியின் ரகசியத்தை கேட்டு அதிலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் நீங்கள் அதிலிருந்து விடுபட முடியும். இல்லை என்றால் பொருளாதார சிக்கலில் சிக்கிக்கொண்டேன் என்ற வார்த்தையை சொல்வீர்கள். கவனமாக இருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசியிலேயே நீடித்திருக்கிறார். தொடர்ந்து 7ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்த்து நல்ல பலன்களை நீடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த குருவின் பயிற்சி எந்த ஒரு அமைப்பும் ஜனவரி மாதம் இல்லை. ஆண்டு கிரகத்தின் பயிற்சியே ஜனவரி மாதம் இல்லாமல் இருப்பது ஒரு சிறப்பு. ராகு 11ஆம் இடத்தில் நீடித்திருக்கிறார். கேது 5ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பார்வை பெற்று எந்த விதத்திலையும் ஒரு பெரிய அசௌகரியத்தையும் இதையும் கொடுக்காத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல உழைப்பு கொடுக்கக்கூடிய சனி 10ஆம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்துல உழைக்க வைக்கிறார். கடுமையாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தற்காகவும் உயர்வை நோக்கியும் உழைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் ஜனவரி மாதமும் அதே தொடர்ச்சியான சில பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள். இந்த 4 ஆண்டு கிரகமாகிய ராகு கேது குரு சனிகள் அதே அமைப்புகளை இருக்கிறதாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மாத கிரகத்தை பார்க்கும் பொழுது சுக்கிரன் என்று சொல்லப்படுகிற ரிஷபராசியோட அதிபதி இப்ப எப்படி இருக்கிறாருன்னா கும்பத்திலே ஓரளவுக்கு மாதத்தின் 3 வாரம் கிட்டத்தட்ட மாத கடைசி வரைக்கும் கும்பத்திலே ஓரளவுக்கு நட்பு வீட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்திலே சனியோட சேர்ந்து ராஜயோகாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. தொழில்ல கான்சன்ட்ரேட் பண்றது, வேலை விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்றது, இந்த சொசைட்டில நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்குறதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ராசி அதிபதியின் அமைப்பா நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அவர் ராஜயோகாதிபதியோட சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறக்கூடிய கிளாரிட்டி நிறைந்த தாட் ப்ராசஸாகவும் ஒரு எண்ணங்கள் நிறைந்த ஒரு விஷயமாகவும் உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு.
அதே சமயத்துல சுக்கிரன் சனியோட சம்மந்தப்பட்டிருக்கறனால கொஞ்சம் காதல் வயப்படுறது, நட்பா ஒரு வருஷம் 6 மாசம் பழகிட்டு இருந்தது, அடுத்த லெவல் ஆஃப் காதல் ஊடல் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் பல ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கலாம். அது குறிப்பா பாத்தீங்கன்னா மாதத்தின் 2வது வாரத்திலிருந்தே வந்து அது மாதிரி சில விஷயங்கள், ஏன்னா சுக்கிரன் வந்து ராசி அதிபதியாகிய சுக்கிரன் சனியோட சம்மந்தப்படுறது வந்து நல்ல ஒரு அமைப்பு, அது மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உண்மையை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்நியர் மூலமாக ஒரு பிற மொழி பேசக்கூடியவரோ நம்மளோட சர்க்கிள் இல்லாமல் அடுத்த சர்க்கிள் மூலமாக நல்ல பழக்கங்களும் லாபங்களும் நல்ல ஒரு வேலை உயர்வாக இருந்தாலும் சரி, தொழில் உயர்வாக இருந்தாலும் சரி, அது மூலமாக ஒரு அந்நிய சூழ்நிலையில கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல இப்போ சூரிய பயிற்சி பார்த்தீங்கன்னா சூரியன் தனுசுல இருக்கக்கூடிய 8ஆம் வீட்டுல இருந்து சில விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா நடக்காத விஷயங்கள்லாம் வந்து தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரிஷபராசிக்காரர்கள் கண்கூடாக பார்க்க போகிறார்கள். ஸோ சுக்கிரனோட அமைப்பும் நல்லது, அது மாதத்தின் கடைசியில 3 மாதங்கள் உச்சம் பெறக்கூடிய அமைப்புகளும் சுக்கிரன் மீனத்துல வரும்போது நல்லது. அதே சமயத்துல சூரிய பயிற்சியும் மிகவும் அனுகூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிணத்தில் போட்ட கல்லு மேல சில விஷயங்கள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் நகர ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு தை மாசத்திலிருந்து, அதாவது ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து கண்கூடாக பார்க்கலாம். புதன் வந்து 7ஆம் இடத்திலே இருந்து குரு பார்வை பெறுவது அருமையான விஷயங்கள். குழந்தைகளால் நல்ல பலன்கள், குழந்தைகள் நல்லா படிப்பதற்காக நல்ல உத்வேக முயற்சி எடுப்பது, ஒரு ஒரு காலேஜில் சேர்த்துறது, ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்த்துறது, அது மாதிரி விஷயங்கள். மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு பெறவங்க, ஒரு மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுறது, கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது, நான் படித்தது வந்து தீர்க்கமாக வந்து வெளிப்படுத்துறங்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்கள் புதன் மூலமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஏன்னா குருவின் பார்வை நேர்பார்வை பெறுகிறார் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் கழிச்சு 2வது வாரத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு மாறினாலும் தவறில்லை. குருவோட வீட்டுக்கு தான் வரார். கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடெல்லாம் கொஞ்சம் டிராவல் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குறிப்பா புதன் திசை போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளி மாநிலம் தொடர்பு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லாவே ஒரு டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காகவும் உயர்வுக்காக தான் இருக்குமே ஒழிய ஒரு தப்பான அமைப்புகள் இல்லை. ஸோ புதனோட அமைப்புகளும் புதனோட பயிற்சிகளும் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் 3வது வாரத்துக்கு அப்புறம் ஜனவரி 24ஆம் தேதிக்கு அப்புறம் மகரத்துக்கே போகக்கூடிய புதன், அதுவும் ஒரு அருமையான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ புதனின் பயிற்சியாக தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் எல்லாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. சூரியன் சுக்கிரனோட அருமையான அனுகூல பயிற்சி பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். செவ்வாய் கிரகம் மட்டும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று இறுதி வரைக்கும் இருக்கிறார். கடைசி 3 நாட்கள் தான் வக்கர ரீதியாக 2ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள், பார்ட்னர் இன் லைஃப், பார்ட்னர் இன் பிஸ்னஸ், மனைவி, ஆணா இருந்தால் மனைவி, பெண்ணார் இருந்தால் கணவன், அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகளும், கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்புகளும், ஈகோ இஷ்யூஸ் கொண்டு வராத அமைப்புகளும் தேவைப்படுகிறது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி மட்டும் நீச்சம் பெற்று வலிமை குறைவாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அவசரமா நம்ம சிலது செயல்படுறது, கொஞ்சம் கோவப்படுறது, அல்லது நம்ம மனசுல இருக்கிறத வந்து தீர்க்கமா சொல்றதெல்லாம் வந்து கரெக்டான முறையில ரிசீவ் ஆகாம சில எதிர்மறையான சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அந்த ஒரு அம்சம் மட்டும் ரிஷபராசிக்காரர்கள், நண்பர்கள், பங்குதாரர்கள், குடும்பத்தினர்களோட கொஞ்சம் அனுசரணையாக போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறதே ஒழிய இதுல தொழில் விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், படிக்கிற விஷயமா இருக்கட்டும், அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான அமைப்புகள். இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2024 ஒரு மாதிரி சில இதெல்லாம் ஸ்லோவா நடந்துட்டு இருந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்தாலும் இந்த தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து கிரக அமைப்பு வந்து எல்லாமே அனுகூலமாக இருப்பதனால் அடுத்த வரக்கூடிய ஏப்ரல் 2025 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பயிற்சி மிகவும் அற்புதமான ஒரு சனி பயிற்சியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருப்பதனால அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு பொற்காலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஏர்லி டேஸ், ஒரு யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்கிற மாதிரி வரக்கூடிய நல்ல ஒரு காலத்துக்காக வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சில அமைப்புகளை மாற்றி உங்களுக்கு அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் மேலே போகக்கூடிய படிக்கற்களாக இருக்கக்கூடிய
சில வாழ்க்கை சம்பவங்களாக கொடுத்து ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி 2025 முதல் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரக அமைப்பினாலையும் பயிற்சினாலையும் ஆண்டு கிரகத்தின் அமைப்புகளாலும் நம்ம இப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு பலன்களே தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, உங்கள் லக்னம் எப்படி, லக்னாதிபதி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து இந்த கோச்சாரம் நம்ம பேசினப்போ எக்ஸ்பிளைன் பண்ண கோச்சாரத்தையும் நம்ம வந்து ஒப்பிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது உண்மையுமே துல்லியமான வாழ்க்கை ப்ரெடிக்ஷன்ஸ், நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுக்கு வேணுங்கிற ஒரு துல்லியமான சில விஷயங்கள் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நேயர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.